அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சேனலில் மசாலா பன்னீர் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நார்மல் பன்னீர் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போது இவ்வளோ சாஃப்டான மசாலா பன்னீர் நம்ம எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 லிட்டர் பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய்ச்சின பாலில் 1 டீஸ்பூன் முழு மல்லியும் 1 டீஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 1க்கு பாதியாகிற வரைக்கும் நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் கூட ரன் பண்ணிக்கலாம், பட் ரொம்ப பவுடர் ஆயிரும். நமக்கு வந்து அவ்வளோ பவுடர் தேவையில்லை. ஸோ அது மாதிரி கல்லில் 1க்கு பாதியாக நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்த பாலில் ஒரு அரை கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லோரும் லெமன் தான் ஆட் பண்ணுவாங்க பால் தெரிய வைக்கிறதுக்கு. பட் லெமன் ஆட் பண்ணால் புளிப்பு தன்மை ஜாஸ்தியாகிடும். அண்ட் தயிர் ஆட் பண்ணுறப்போ சாஃப்ட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும் பன்னீரில். ஸோ நம்ம அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கோ. அண்ட் இதில் வந்து நம்ம தட்டி வச்சுருந்த மிளகும் மல்லியும் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். அண்ட் இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஃப்ளேவரை பொறுத்து தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் கொஞ்சமாக ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் கொஞ்சம் ஒரிகனோ ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஆட் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அண்ட் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கட்டாயம் ஆட் பண்ணணும். இனிஷியலாக பால் கொதிக்கிறப்ப மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பன்னீர் நல்லா சாஃப்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து ஸ்பீடாக முடியணும் அப்படின்றதுக்காக ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அவ்வளோ சாஃப்ட் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு பன்னீர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னா, பன்னீர் எல்லாமே நல்லா தெரிஞ்சு இந்த வாட்டர் வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து பன்னீரை இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்ம லைம் யூஸ் பண்ணி பன்னீர் பண்ணுறப்போ அந்த லைமோட புளிப்பு தன்மையை எடுக்கிறதுக்காக ஒன்ஸ் வந்து ரன்னிங் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து கர்ட் வச்சு பண்ணியிருக்கனால அந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் நம்ம வந்து வாஷ் பண்ண வேண்டிய தேவையில்லை. டைரெக்டாகவே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா எக்ஸஸ் வாட்டரை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக அடியில் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு ஏதாவது வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும்போதே பண்ணணும். அப்போ தான் பன்னீர் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஆற விட்டிங்க அப்படின்னா பன்னீர் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ பன்னீர் நல்லா கரெக்டாக ஷேப்க்கு உங்களுக்கு செட் ஆகி வரணும் அப்படின்னா சூடாக இருக்கும்போதே வந்து இந்த ப்ராசஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பன்னீரில் இருக்கிற தண்ணி நல்லா வடிகட்டுறதுக்காகவும் அது கரெக்டாக ஒரு ஷேப்பில் செட் ஆகி வர்றதுக்காகவும் இதில் நம்ம வந்து ஒரு வெயிட் எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே நம்ம விட்டுடலாம். 1 ஹவர் கழித்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போது நம்மளோட மசாலா பன்னீர் சூப்பராக செட் ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம தேவையான சைஸ்க்கு நம்ம க்யூப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலா பன்னீர் பார்த்திங்கன்னா இது நம்ம குக் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ராவாக எந்த ஃப்ளேவர்ஸுமே ஆட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. இது டைரெக்டாகவே நம்ம வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த பன்னீர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்லியராக நம்ம இந்த பாலில் வந்து மசாலா எல்லாம் போட்டு தெரிய வைக்கும் போதே லைட்டாக உப்பு சேர்த்து ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த பன்னீர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே இது வந்து ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் கர்ட் ஆட் பண்ணதுனால பன்னீரும் நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.